அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம், நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியாய் அவர் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலேயும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி இரவும் பகலும் தேவ தூதர்கள், கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். யாக்கோபு சொல்லுகிறான், இப்பேற்பட்ட மகத்துவத்தை காண தேவ தூதர்களும் அவளாயிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட மகத்துவத்தை காண தேவ தூதர்களும் ஆயத்தமாயிருந்தார்கள். இப்பேற்பட்ட மகத்துவமான காரியத்தை காண தேவ தூதர்களும் ஆயத்தமாயிருந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு கனமுள்ள காரியத்திற்கு கர்த்தர் நம்மளை தகுதியாக்கி இருக்கிறார். தன்னை உண்டாக்கின அவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு நிறைவாய் தந்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உயரமும் உன்னதமான சிங்காசனங்களில் வீற்றிருந்து தேவனுடைய ஆலயத்தை தன்னுடைய வஸ்திர தொங்கலினால் நிரப்பி இருக்கிறேன் ஆண்டவர். பிள்ளைகள் எந்தெந்த இடத்திலே நேரலையிலே அமர்ந்து கவனிக்கிறார்களோ அந்த இடத்தை பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக ராஜா, நீர் ஆளுகை செய்வீராக ராஜா, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக ராஜா, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக ராஜா, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக ராஜா, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்து தேவனுடைய ஆலயத்தை தம்முடைய வஸ்திர தொங்கலினால் நிரப்பி இருக்கிறேன் ஆண்டவர். உங்களுடைய ஆளுகை உண்டாகட்டும். உங்களுடைய பிரசனத்திற்குள்ளே உம்மை துதிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறேன். உம்மை கனப்படுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்க, உடைய மகத்துவத்தை துதியினாலே ஸ்தோத்திரத்தினாலே ஆராதிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் நீர் சந்திப்பீராக. எல்லா தடைகள், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விளங்கட்டும். நாங்கள் பாடும்போது உங்க நாமம் மகிமைப்படுவதாக ராஜா, நாங்கள் பாடும்போது உங்க நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நற்போஜனமான ஊழியக்காரர், எங்களுக்கு நீர் தந்திருக்கிற கடமையை மாத்திரம் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மகிமை கன துதி ஸ்தோத்திரங்கள் இயேசு ராஜா உங்க ஒருவருக்கே சொந்தமானது. நீர் மகிமைப்படுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். குட் நியூஸ் மிஷன் நற்செய்தி ஸ்தாபன பாடல் புஸ்தகத்திலே 83வது பாடலை நாம் பாடுவோம். என் உள்ளத்தின் ஆழத்தின் வாஞ்சை என் இதய தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா.
முடியாது. இயேசுவை விட்டு என்னை பிரிக்க உதைக்க முடியாது. என் உள்ளத்தின் ஆழத்தின் வார்த்தை இதய தெய்வம் பேசு. என் உள்ளத்தின் ஆழத்தின் வார்த்தை இதய தேவன் பேசு. என் இதய தேவன் பேசு. என் உள்ளத்தின் ஆழத்தின் வார்த்தை இதய தேவன் பேசு. என் இதய தேவன் பேசு. என் உள்ளத்தின் ஆழத்தின் வார்த்தை இதய தேவன் பேசு. கடலை பிரிக்கலாம், மலையை உடைக்கலாம். கடலை பிரிக்கலாம், மலையை உடைக்கலாம். இயேசுவை விட்டு என்னை பிரிக்க உடைக்க முடியாது. இயேசுவை விட்டு என்னை பிரிக்க உடைக்க முடியாது. என் உள்ளத்தின் ஆழத்தின் வார்த்தை இதய தேவன் பேசு. இதய தெய்வம் பேசு. இறைத்திடுமே நட்டவ நாட்களில் வந்திடுவார். கடலை பிரிக்கலாம், மலையை உடைக்கலாம். கடலை பிரிக்கலாம், மலையை உடைக்கலாம். இயேசுவை விட்டு என்னை
உடைக்க முடியாது. இயேசுவை விட்டு என்னை பிரிக்க உடைக்க முடியாது. என் உள்ளத்தில் ஆழத்தில் வாஞ்சை இதய தெய்வம் இயேசு, என் இதய தெய்வம் இயேசு. இயேசுவின் சமூகம் இறங்கிடுமே, தேவ பிரசன்னம் வெளிப்படவே. இயேசுவின் சமூகம் இறங்கிடுமே, தேவ பிரசன்னம் வெளிப்படவே. மாயையெல்லாம் நீங்கிடுமே, மன்னவர் இயேசுவின் நாமத்திலே. மாயையெல்லாம் நீங்கிடுமே, மன்னவர் இயேசுவின் நாமத்திலே. கடலை பிரிக்கலாம், மலையை உடைக்கலாம். கடலை பிரிக்கலாம், மலையை உடைக்கலாம். இயேசுவை விட்டு என்னை பிரிக்க உடைக்க முடியாது. இயேசுவை விட்டு என்னை பிரிக்க உடைக்க முடியாது. என் உள்ளத்தில் ஆழத்தின் வாஞ்சை இதய தெய்வம் இயேசு. என் உள்ளத்தின் ஆழத்தின் வாஞ்சை இதய தெய்வம் இயேசு, இதய தெய்வம் இயேசு. கடலை பிரிக்கலாம், மலையை உடைக்கலாம். கடலை பிரிக்கலாம், மலையை உடைக்கலாம். இயேசுவை விட்டு என்னை பிரிக்க உடைக்க முடியாது. இயேசுவை விட்டு என்னை பிரிக்க உடைக்க முடியாது.
அழைத்து பக்கபலமாய் உச்சத்துணையாய் பெற்ற தாய் போல் கையில் எடுத்து தகப்பன் தன்மை தனித்து திறக்க உரத்த குரலால் அழைத்து அழைத்து தகப்பன் தன்மை தனித்து திறக்க உரத்த குரலாய் வளைத்து அழைத்தீரையாலும் இருந்துனாதா உம்மடியில் என்னை நடத்திடுவி சொல்வோம் என்னையாலும் இருந்துனாதா உம்மடியில் என்னை நடத்திடுவே சமயம் ஏற்ற வேலையில் காத்த கரத்தால் ஆசீர்வதித்தேன் தக்க சமயம் ஏற்ற வேலையில் காத்த கரத்தால் ஆசீர்வதித்தேன் சர்வ வல்லவர் இயேசு தேவனே உன்னத ஆவியால் உள்ளத்தில் தங்கினீர் சர்வ வல்லவர் இயேசு தேவனே உன்னத ஆவியால் உள்ளத்தில் தங்கினீர் என்னையாலும் இயேசு நாதா உம்மடியில் என்னை நடத்திடுவீர் என்னையாலும் இயேசு நாதா உம்மடியில் என்னை நடத்திடுவீர் துன்ப நேரம் தனத மனதை நித்திய புயத்தால் பலப்படுத்தினீர் துன்ப நேரம் தனத மனதை நித்திய புயத்தால் பலப்படுத்தினீர் பூரண கிருபை சத்திய தேவனே உத்தம குணத்தால் சொல்லி தூக்கினீர் பூரண கிருபை சத்திய தேவனே உத்தம குணத்தால் சொல்லி தூக்கினீர் என்னையாலும் இயேசு நாதா உம்மடியில் என்னை நடத்திடுவி சொல்வோம் என்னையாலும் இயேசு நாதா உம்மடியில் என்னை நடத்திடுவி தனிவை நீங்க புனித நாமமே இனிய மக்களத்தான் தேர்ச்சி ஆட்சி தனிவை நீங்க புனித நாமமே இனிய மக்களத்தான் தேர்ச்சி ஆட்சி சபையின் தலையாய் உயர்ந்த தேவனே கன்னிமை நேரத்தில் உம்மையை காணுவேன் சபையின் தலையாய் உயர்ந்த தேவனே கன்னிமை நேரத்தில் உம்மையை காணுவேன் பூரண கிருபை சத்திய தேவனே உத்தம குணத்தால் துள்ளி தூக்கினீர் பூரண கிருபை சத்திய தேவனே உத்தம குணத்தால் துள்ளி தூக்கினீர் சர்வ வல்லவர் இயேசு தேவனே உன்னத ஆவியால் உள்ளத்தில் தங்கினீர் சர்வ வல்லவர் இயேசு தேவனே உன்னத ஆவியால் உள்ளத்தில் தங்கினீர் தகப்ப தன்மை தனித்து திறக்க உரத்த குரலால் அழைத்து அழைத்தீர் தகப்ப தன்மை தனித்து திறக்க உரத்த குரலால் அழைத்து அழைத்தீர் என்னையாலும் இயேசு நாதா உம்மடியில் என்னை நடத்திடுவீர் என்னையாலும் இயேசு நாதா உம்மடியில் என்னை நடத்திடுவீர் உண்மை அளித்ததை என்று காணேன் உன்னத வழியில் நிகழ்ந்து நடத்தேன் உண்மை அளித்ததை என்று காணேன் உன்னத வழியில் நிகழ்ந்து நான் நடப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்கிற தெய்வம் நேற்றும் இன்று என்றும் மாறாத நித்திய
கைவிடப்படுவான். 2 பேர் எந்திரம் மறைப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருவர் கைவிடப்படுவாள். அப்போ மின்னல் கிழக்கிலே தோண்டி மேற்கிலே மறைகிறது போல இந்த சம்பவம் நடக்குமா? ஒரு செகண்ட்ல முழு உலகத்திலே நடக்குமா? அப்படி நடக்கும்போது சில நாட்டுக்கு தூங்குகிற நேரத்தை போல இரவு நேரமா இருக்கும். 2 பேர் தூங்கினது போல. வயலில் இருந்தது போல பகல் நேரமா இருக்கும். எந்திரம் மறைத்தது போல சாயங்கால நேரமா இருக்கும். சில நாட்டுக்கு அதிகாலை நேரமா இருக்கும், மார்க் புஸ்தகம் சொல்லுகிறது. சில நாட்டுக்கு சாயங்கால நேரமா இருக்கும். சில நாட்டுக்கு சேவல் போகிற நேரமா இருக்கும். ஏசப்பா ஒவ்வொரு நாட்டுக்கு தனித்தனியான வரமாட்டார். முழு உலகத்திற்கும் ஒரு செகண்ட்ல மின்னல் கிழக்கிலே தோண்டி மேற்கிலே மறைகிறது போல. மின்னல் தோண்டி எவ்வளவு நேரத்துல மறையுது? அவ்வளவுதான். டைமே சொல்ல முடியுதா? முடியல. அந்த மாதிரி இயேசுவின் வருகை இருக்கும். அப்போ கன்னிமை நேரத்தில் உண்மை காணும். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சபைகள் இன்றைக்கு ஆயத்தமாய் மாற வேண்டும். 2 தெசலோனிக்கர் 2:7 பரிசுத்த ஆவியானவர் அக்கிரமக்காரன் வெளிப்படாதபடி அவர்தான் இப்பொழுது சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சபையை மணவாளனான இயேசுவின் கரத்தில் உத்தம மணவாட்டியாய் பரிசுத்த ஆவியானவர் ஒப்பு கொடுக்கிற அந்த நேரம் தான் அந்த 2 பேர் தூங்கும்போது ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 2 பேர் வயலில் இருக்கும்போது பகல் நேரம். இந்த மாதிரி நேரத்தை தான் ஆண்டவர் சொன்னார். அது அந்த கன்னிமை நேரத்துல அது நடக்குமா? அது எடுத்துக்கொள்ளப்படுதல்ல காணப்படாமல் போகிறவங்க எல்லாருமே ஆண்டவரோடு கூட இருப்பாங்க. ஆனா கைவிடப்படுறவங்க எல்லாம் அக்கிரமக்காரனாக அந்த கிறிஸ்துவின் நாட்கள்ல உபத்திரவத்தை சந்திப்பாங்க. அந்த உபத்திரவ காலத்துலதான் ஆண்டவரை நோக்கி யூதர்கள் முறையிடுவார்கள். நாங்க அந்த கிறிஸ்துவ தான் மெய்யான தெய்வம் நம்பிட்டோம் என்று சொல்லி அவர்கள் மனம் திரும்பும் போதுதான் கர்த்தர் தன் நாசின் சுவாசத்தினாலே அந்த கிறிஸ்துவை அழிப்பதற்கு இறங்கி வருவார். அப்பொழுது நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமும் அவரோடு கூட வருவோம். அப்பொழுதுதான் அதுதான் 2வது வருகை. 2வது வருகைக்கு முன்னே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. இதை அநேக சபைகள் உணர்ந்து கொள்ளாமல் 2வது வருகைக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. 2வது வருகை கைவிடப்பட்டவங்களுக்கு தான். கைவிடப்பட்டவங்களுக்கும் இயேசுவை விசுவாசிக்காதவங்களுக்கும். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கன்னிமை நேரத்திலே கர்த்தரை காணுவோம். அது எப்பொழுது நடக்கும் என்று சொல்லவே முடியாது. 10 கன்னிகைகள் இருந்தாங்க. புத்தியுள்ள கன்னிகைகள் 5 பேர் எப்படி இருந்தாங்க? ஆயத்தமா இருந்தாங்க. அவங்களை ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லி கொஞ்சம் சோம்பேறிங்களா இருந்தாங்க நம்மள மாதிரி. அந்த சோம்பேறிகள்லாம் வந்தவொடனே மறந்து அவங்க போய் அதுக்கப்புறம் தான் எழுப்புதல் கூட்டத்தெல்லாம் தேடுறாங்க. அப்பதான் ஞானசனம் எடுக்கலாம் ஓடுறாங்க போல தெரியுது. விளக்குக்கு எண்ணெய் தேடிட்டு வந்து ஏசப்பா ஆயத்தமா இருந்தவங்களை கூட்டிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி நடக்கும். அதே மாதிரி கைவிடப்பட்ட புத்தி இல்லாதவர்களை போல அநேகர் கைவிடப்படுவீர்கள். நான் அது பண்ணேன், அற்புத அடையாளம் பண்ணேன், நான் பேய் ஓட்டுனேன், பிசாசு ஓட்டுனேன், பயங்கரமான எழுப்புதல் கூட்டெல்லாம் நடத்தினேன், அதெல்லாம் அங்க செல்லுபடி ஆவார். ஆமே, தேவ சித்தத்தை செஞ்சியா? அநேகர் ஆத்மாக ரட்சிக்கப்படுறது காரணமா இருந்தியா? ஆமே, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். எனவே நீங்கள் உங்களை சபையை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்கள் ஆயத்தமார்கள். கன்னிமை நேரத்திலே நாம் கர்த்தரை காண ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பரிசுத்தத்துக்கு நீங்க தான் உட்காரானக்காரன். அதனாலதான் ஆண்டவர் ஆலயத்தெல்லாம் மூடி போட்டிருக்கிறார். மூடி போட்டு இந்த நேரத்துல நீங்க எப்படி ஆண்டவர் உண்மையா இருக்கிறீங்க? பாபிலோன் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாய் போயிருந்தார்கள் 70 ஆண்டுகள். ஆனாலும் அந்த 70 ஆண்டுகள்ல தானியேல், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், மொர்தெகாய் போன்றவர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள். ஆமென். அதே மாதிரி இன்னைக்கு சபைகள்லாம் மூடிப்பட்டிருந்தாலும் நீங்க வீடுகள்ல இருந்து ஆராதிச்சாலும் நல்லவங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க சபைக்கு வரலங்கிறதுனால ஊழியக்காரன் ஆண்டவர் நடுரோட்ல எல்லாம் விட்டுறல, அவங்க ஆண்டவர் போஷிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அழைச்சவர் ஊழியக்காரன் எப்படியா நடத்துவார். ஏன்
நோக்கி நம்ம தொடர்ந்து துதிக்கும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும். நம்மளுடைய வாழ்வும் அன்றைய முழுதும் நமக்கு தொடர்ந்து நமக்கு நன்மையே செய்து வருவார், நமக்கு முழு மகிழ்ச்சியையும் தருவார். அவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து நம்ம நிறைய பாட்டு பாடி அவருக்கு ஆராதனைப்போம். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவிலும்
உண்மையோடும் அவருக்கு நன்றி செலுத்தி நிறைய பாட்டு பாடணும். அவர் நல்ல நாள் முழுவதும் அவரை துதிக்கணும். உண்ணும் போது உறங்கும் போது அவர் ஒவ்வொரு வேலை செய்யும் போது அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும் அப்படின்றது கூட இல்ல. மனசால அவர் நம்ம பதினமும் துதிச்சாவே போதும். அந்த நன்றி உணர்வோடு அவர் நம்ம துதிக்கும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும். அவரும் சந்தோஷப்படுவார். நம்மளை நாள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். தொடர்ந்து அதற்காக நம்ம நன்றி செலுத்தி நம்ம ஒவ்வொரு கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் நம்ம துதிக்கும் போது அந்த கஷ்டத்தோட நேரத்துல வேதனையோட நேரத்துல கூட நம்மளை அறியாமலே நம்ம மனசுல வந்து நிறைய சந்தோஷத்தை அவர் தருவார். அவரை நம்ம வேதனை எல்லாம் நீக்கி நமக்கு ஒரு அற்புதத்துக்கு கொடுத்து பூர்ண சுகத்தை நமக்கு கொடுத்து நம்ம நிம்மதியாய் பாதுகாப்பார். அவர் தொடர்ந்து நம்ம நன்றி செலுத்துவோம். வல்லமை தேவை தெய்வா, வல்லமை தாரும் தேவா, இன்றை தேவை தெய்வா, இப்போ தாரும் தேவா. அந்த பாட்டை பாடுவோம். நமக்கு ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு வேதனை நேரத்திலும் ஒவ்வொரு பலவீன நேரத்திலும் நம்மளோட வல்லமை நமக்கு தேவை. அவருடைய வல்லமை இல்லாம அவரோட பலன் இல்லாம நம்ம எந்த ஒரு நேரத்திலையும் பலவீன நேரத்துல நம்மளோட போராடி முன் வர முடியாது. அவரோட வல்லமை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நமக்கு தேவை. அதோட தேவையோட நன்றியுணர்வோடு இந்த பாடல் பாடலாம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியே
செலுத்துவோம். இந்த நாள் முழுதும் நம்மளை தேவன் பாதுகாத்து வருகிறார். நேற்றை மட்டும் இந்நாள் வரைக்கும் நம்மளை எந்த ஒரு வியாதி இல்லாம சுகபத்திரமாய், இப்ப தேர்ட் வேவ் கொரோனா வந்தாலும் கூட இதனை எத்தனை பேர் பாக்குறீங்களோ பாவத்திலிருந்து கட்டுண்ட நம்மர்களை அவர் விடுதலையாய் கொடுப்பார், விடுதலை ஆக்குவார். அதற்காக தான் நம்மளுடைய பாவத்துக்காக தான் அவர் மதிச்சிருக்காரு. ஆகவே நம்ம எந்த ஒரு பாவத்தையும் மனுஷங்கள்ட்ட இதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நாளைக்கு அவங்க ஏற்ற சூழ்நிலையில நம்மளுக்கு சொல்லி அதை குத்தி காட்டுறபடியா நம்மளை மேலும் மேலும் வேதனைப்படுத்துவாங்க. ஆனா நம்ம உண்மையா நம்மளுடைய பாவத்தை முறையா நம்ம தேவன்கிட்ட முறையிடும் போது கர்த்தர் நமக்கு அது கிருபையா நமக்கு மன்னிச்சு நம்மளை மனசார அவர் ஏற்று நம்மளை அரவணைப்போட ஒவ்வொரு நாளும் அவர் அன்பான நம்மளை நிறைவுபடுத்துவார். இதற்காக தொடர்ந்து செலுத்தி நம்மளோட பாவத்தை எல்லாம் அர்ப்பணிச்சு தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். அவர் எவ்வளவு பெரிய பெரிய உலகத்துல நமக்கு உயிருள்ள ஒரு புதிய பரிசுத்தமான பரிசுத்தமான கடவுள். ஆனாலும் தேவன் பாவியாகிய நம்மை கிருபை வைத்து நம்முடைய அன்பை நமக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு நீக்கிறார், நம்முடைய வியாதிகளை குணமாக்குகிறார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஒவ்வொரு வசனத்தின் மூலமா நம்மளை குணப்படுத்தி வியாதியில இருந்து நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த கடவுளை நம்ம நம்மளை அப்பா அப்படின்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தி அந்த பாட்டை பாடுவோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, in
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக ஏசப்பா நம்ம மேல வைத்த அன்பு அளவில்லாதது. வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். காரணம், மனிதனை தன்னை போலவே அவர் உருவாக்கினார். எனவே ஒரு மனுஷ சாயலாய் வெளிப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், தம்மை வெறுமையாக்கினார். அவருடைய யோசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் விவரிக்கிறார். அவர் தனக்கானதை தேடாமல் பிறனுக்கானதையே தேடினார். அவ்வளவு பெரிய அன்பு இயேசுவினுடைய அன்பு, அவ்வளவு பெரிய அன்பு. அது வேற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்பேற்பட்ட அன்பை என் தேசம் அறிந்து கொள்ளணும் ராஜா. கடந்த நாட்கள்ல பார்க்கும் போது வீடுகள் தோறும் மனுஷனே அதை செய்கிறான், மனுஷனே அதற்கு பூஜை பண்ணுகிறான், மனுஷனே அதை எடுத்து கொண்டு போய் கரைக்கிறான், அதை சுமந்து கொண்டு மனுஷன் தான் போகிறான். தெய்வம் அல்லவோ மனிதனை சுமக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகள் நடக்க மாட்டாததினால் அவைகள் சுமக்கப்பட வேண்டும் என்று எரேமியா 10வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் நம்மளே செய்கிறோம், நம்மளே பூஜை பண்றோம், நம்ம தான் கொண்டு போய் கரைக்கிறோம். ஆனாலும் அது உயிர் இல்லையே, இதை தெய்வமாய் வணங்குறோமே என்கிற அந்த உணர்வு இல்லை என்று ஏசாயா 44வது அதிகாரம் சொல்லுகிறது. அதை உணரத்தக்க இருதயம் அவனுக்கு இல்லையே. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்மளும் ஒரு நாள் இப்படித்தான் இருந்தோம். ஆனா ஏசப்பா நம்முடைய கண்களை திறந்தார். மெய்யான தெய்வம் யார் என்று தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இது போல நம்ம தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள், முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள், இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற நம்முடைய உறவினர்கள் எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக, அந்த ஒன்றான தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோத்ரம் 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 சோத்ரம். ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள், ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பிக்கள், பிரதமர், குடியரசுத் தலைவர், ஒவ்வொரு கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகள், ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகள் ஜனங்களுக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை யோசிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோத்ரம் 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 சோத்ரம். சீக்கிரமாய் இந்த கொரோனாவுடைய தாக்கங்கள் விலகி இயல்பு நிலை தேசத்துல திரும்ப வேண்டும், முழு உலகத்துல திரும்ப வேண்டும். நம்முடைய அண்டை மாநிலத்தில் அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கர்த்தர் கிரியை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோத்ரம் சோத்ரம். 3வது அலை என்று சொல்லி எல்லாம் பயந்திருக்கிறார்கள். கர்த்தர் பாதுகாக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். சபைகளுக்குள்ள, ஊழியக்காரங்களுக்குள்ள ஒற்றுமை வர வேண்டும், ஒரு மனம் வர வேண்டும். வருகைக்காக, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் கிரியை செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அப்படியே நாம் சங்கீத விளக்கத்திற்கு நேராக நாம் பிரவேசிக்கலாம். சுகன்யா வந்து சங்கீத விளக்கத்தை எடுப்பாங்க, கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வேதத்தில் இருந்தோ அடியில் கொடுக்கிற செய்திகள் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் காண்கிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வரலாம். உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். தெரியவில்லையானாலும் கற்றுக்கொள்வேன், கற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்லுவேன். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 69. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது.
ஆழமான உலைகளில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவனே, நீர் என் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானே. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. என் ஆத்துமா வாழும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானே. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றினின்று என்னை தூக்கிவிடும், என்னை பகைக்கிறவர்கள் என்று நினையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும். ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாள அந்த அளவுக்கு நம்மளை பகைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அவங்களுக்காக நம்ம தேவன் நோக்கி ஜெபிக்கணும். என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். இன்னைக்கு நம்ம குடும்பம் கூட நம்மளை ஒதுக்கி தள்ளிடலாம். நம்ம அம்மா அப்பா கூட நம்மளுக்கு நம்ம பிள்ளை நீ என் பிள்ளை இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை ஒதுக்கி தள்ளிடலாம். ஆனா அந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல கூட நமக்கு அம்மா அப்பா தாயின் தகப்பன்னு கூட நம்மளை வெறுத்து தள்ளிடலாம். ஆனா அவங்களோட அன்பு நிலையற்றது. தேவனுடைய அன்பு மட்டும்தான் உண்மையானது. அந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல கூட நம்ம தேவனை விட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. யாரும் இல்லாத நேரத்துல கூட நம்ம கண்டிப்பா தேவன் நோக்கி வரும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். அடுத்தது 10வது வசனம், என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையா முடிந்தது. நம்ம கஷ்டம் வருமான நேரத்துல அப்பதான் நம்ம உபவாசித்து நம்ம ஜெபிப்போம். ஆனா அந்த டைம்ல கூட நமக்கு உபவாசித்து ஜெபிக்கிற போது அந்த 3 நாள் 4 நாள் ஜெபிச்சா கூட நமக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம போயிடும். அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப வேதனையில நம்ம இருந்திருப்போம். தாவீது ராஜாவும் அந்த வசனத்துல அப்படிதான் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்துடணும். இன்னைக்கு நம்ம பலவிதமான கஷ்ட நேரத்துல, துன்ப நேரத்துல, சோதனை நேரத்துல, வேதனை நேரத்துல மனுஷங்களை தான் ஃபர்ஸ்ட் போய் நம்ம தேடுவோம். அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, இந்த மாதிரி இருக்கு எனக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம். அந்த மாதிரி நேரத்துல மனுஷங்களை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தேடவே கூடாது. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தான், ஆனாலும் நம்ம கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம கிட்ட வேற ஏதாவது எதிர்பார்ப்போட தான் நமக்கு உதவி செய்வாங்க. ஆனால் நம்ம எல்லா கஷ்டத்தின் நேரத்திலையும் ஃபர்ஸ்ட் நம்ம தேவனை நோக்கி நம்ம இந்த கஷ்டம் இருக்கு, நமக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கும், நம்ம என்ன முடிவு எடுக்கிறது கூட தெரியாது, இக்கட்டான சூழ்நிலை இருப்போம். அந்த நேரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது, வேதனையெல்லாம் சொல்லி அழுகும் போது தேவன் நமக்கு நிறைய விடுதலை கொடுப்பார். அந்த வேதனை நீங்கி நமக்கு மனசுல பரிபூர்ண ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். கஷ்டம் இருந்தாலும் ஆனா நம்ம மனசளவுல அந்த வேதனை நமக்கு இருக்காது. அந்த அளவுக்கு தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். அந்த வேதனையும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது அந்த வேதனையும் கஷ்டமும் எப்படி நம்மளை விட்டு போகிறதேன்றது நமக்கு தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். அடுத்தது 20வது வசனம், நிந்தை என் இதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக
வந்து நம்ம தேவனுக்கு கேட்கும்போது கர்த்தர் நமக்கு கண்டிப்பா தருவார். அந்த சோதனை நம்ம ஜெயிக்கலாம் உத்தமத்தோடு. ஆனா நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஒவ்வொரு பலவீன நேரத்தை தேவன் நோக்கி ஜெபிக்கும் போது, பலனை கொடுக்கும் போது நம்ம வந்து உத்தமத்தோடு நடக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துல நம்ம நடக்கக்கூடாது. அந்த சோதனை நம்ம உத்தமத்தோடு நடக்கும் போதுதான் ஜீவ கிரீடத்தை நமக்கு வந்து அவர் தந்துடுவார். சாத்தான் வந்து ஃபர்ஸ்ட் வியாதியில வந்து மாம்சத்துல வந்து வியாதியை கொடுத்துருவாங்க. அடுத்து அதை வந்து நம்ம ஜெயத்தோட ஏசப்ப பலத்தோட நம்ம ஜெயிச்சு வரணும். எந்த ஒரு சோதனை வியாதி வந்தாலும் தேவன் நோக்கி ஜெபிக்கும் போது அது வந்து நமக்கு பூர்ண சுகத்தை அளிப்பார். ஆனாலும் அந்த வேதனையில் நம்ம வந்து அந்த தேவனை நோக்கி சபிச்சோம் நாளையில புலம்பி ஐயோ இந்த வியாதி எப்படி குணமாகுறதுன்னு நம்ம ரொம்ப சோர்ந்து போகும்போது வந்து அடுத்து ஆவி ஆன்மா சரீரம் அடுத்த ஆன்மாக்குள்ள வந்து இப்படி நம்ம புலம்பும் போதுதான் சாத்தான் வந்து நம்மளோட இருதயத்துல ஃபர்ஸ்ட் வந்துடுறான். அடுத்தது ஆவியினால நம்மள பாதிக்கப்படுறான். ஆவியில வந்து உட்கார்ந்துட்டு நம்மளை விட்டு போகாதபடி மேலும் மேலும் சோதனை கொடுக்கும் போது நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். நம்ம தேவன் நோக்கி ஜெபிக்க விடாதபடி அவன் தடை பண்றவனா இருக்கிறான். ஆகவே நம்ம சரீரத்தில் நம்ம வந்து பலவீனப்படும் போதே நம்ம தேவனை நோக்கி ஜெபிச்சு அவரோட பலத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளும்படி செய்யணும். சாத்தான் நம்ம வந்து நம்ம இருதயத்துல இடம் கொடுக்காதபடி மூன்றையுமே ஆவி ஆன்மா சரீரம் மூணையுமே நம்ம கர்த்தருக்காக அர்ப்பணிச்சோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துல சாத்தானுக்கு வந்து இடம் கொடுக்காதபடி தேவன் நம்மளை பாதுகாப்பார். இதுல லாஸ்டா வசனத்தை பாத்தீங்கன்னா 30 வசனத்துல தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோஸ்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் வெறிக்குளமும் உள்ள காளையருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். ஆகவே நம்ம சோதனை வரும் வேளையில சோர்ந்து போகாதபடி நம்மள தேவனை நோக்கி நம்ம வந்து அனுதினமும் ஸ்தோத்திரத்தோடு நம்ம ஒவ்வொரு வேளையிலும் அவரை நோக்கி துதிக்கணும். எது காரணத்துக்காக நம்மளை வந்து சோதிக்கிறாங்க, எந்த ஒரு சாத்தான் கொடுத்தாலும் சரி, ஏசப்பாவால வந்தாலும் சரி, எந்த ஒரு சோதனை வந்தாலும் நம்ம தேவனை நோக்கி நம்ம அவர் நாமத்தை துதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இதுதான் வந்து கர்த்தருக்கு பிரியம் அப்படின்றது பைபிள்ல இருக்கு. நம்ம எல்லா வேலையிலையும் நம்ம தேவன் நோக்கி நம்ம தொடர்ந்து துதிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவருடைய நாம மகிமைப்படும் போது தேவன் அந்த பலவீனத்தை கூட நமக்கு பரிபூர்ண சுகத்தாய் மாற்றி கொடுத்து விடுவார். நன்றி. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அருமையான சங்கீத விளக்கத்திற்காக கரங்களை திரிக்கிறதுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற அவர் தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீங்களும் சங்கீதத்தை நல்ல தியானம் பண்ணணும். ஆமென். அநேக வாக்குத்தத்தங்கள் 2வது வர்க்க வரைக்கும் சங்கீதத்தில் இருக்கு. வேதத்தில் இருக்கிற எந்த புஸ்தகத்தை நீங்கள் எடுத்தாலும் அதுல இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே 2வது வருகைக்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்படுகிற சம்பவங்கள், 2வது வருகையில் என்ன நடக்குங்கிற அந்த விஷயங்கள் முழு வேத புஸ்தகமும் அதை வெளிப்படுத்துகிறது. எனவே நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் தியானம் பண்ணும்போது வேதத்தை ஒரு முறையாவது நீங்கள் வாசித்து முடிக்கணும். ஆமென். வாசித்து முடிச்சாதான் அதுக்கு இணை வசனங்களை உங்களால் லகுவாய் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த மாதத்திலே கர்த்தர் சபைக்கு தந்த கருப்பொருள் கர்த்தருடைய வார்த்தை 2 தீமோத்தேயு அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 4 அதனுடைய 8வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நேரலையை கவனிக்கிற பிள்ளைகள் அதிகமாய் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய சத்தியத்திலே அடியேன் பேசுகிற காரியங்கள் நான் ஊழியம் செய்கிற சமுதாயத்திற்கு ஏற்ற சபைக்கு ஏற்ற சம்பவங்களை பேசுகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்குமானால் நான் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் உங்களுடைய பாராட்டை விட நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது என்னுடைய அதிகமான விருப்பம். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது இயேசுக்கு ஏற்ற மனவாட்டியாய் மாற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட தான் உங்களுக்கு நேரலையிலே ஒளிபரப்பு போகிறோம். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு அதனுடைய 4வது அதிகாரம் 8வது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது,
நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. நீதியுள்ள நியாயாதிபதியான இயேசு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அதை முழு நிச்சயமாய் அதை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கூட இந்த பூமியிலே இருந்து நாம் ஒருவேளை இயேசுவின் வருகைக்கு முன்னே மரிக்க நேர்ந்தால் நாம் என்ன நிச்சயத்தோடு மரிக்கிறோம்? உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற நிச்சயத்தோடு மரிக்கிறோமா? இல்லை அப்போஸ்தலனாகிய பவுலை போல நமக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயமான உறுதி உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம், அவனுடைய வாழ்க்கை நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இருந்தது. அல்லேலூயா. நாமும் அப்பேற்பட்ட நிச்சயம் உள்ளவர்களாய் இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்காக ஓட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் நீதியின் கிரீடத்தை எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் நிச்சயமாய் சொல்லக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி கடந்த வாரத்தில் அவனுடைய ஊழியங்கள், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஓட்டங்கள், அவனுடைய விசுவாச பாதைகளை கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த நாளிலேயும் எனக்கு நீதின் கிரீடத்தை கர்த்தர் தந்தருளுவார் என்று அவன் சொன்ன அந்த கர்த்தர் யார் என்று நிறைய இடத்துல அவன் அடையாளப்படுத்துகிறான். ஆனால் இந்த 2 தீமோத்தேயு புஸ்தகத்துல அந்த நீதின் கிரீடத்தை தரப்போகிற ஆண்டவர் யார் என்று அவன் எப்படி அடையாளப்படுத்துகிறான் என்று சொல்லி நாம் தியானம் பண்ண போகிறோம். அதிலே நேற்று தினத்திலே நமக்கு தேவன் பலமுள்ள ஆவியை தராமல், பயமுள்ள ஆவியை தராமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் தருகிறார். இப்பேற்பட்ட ஆண்டவர் தான் நீதியின் கிரீடத்தை தருகிறவர் என்று சொன்னேன். அடுத்து நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்புக்கு நம்மளை அழைத்திருக்கிறார் கர்த்தர். இப்பேற்பட்ட ஆண்டவர் தான் நீதியின் கிரீடத்தை நமக்கு தருகிறவர். அடுத்து மரணத்தை பரிகரித்தார், மரணத்தை ஜெயித்தார், இவர் தான் நமக்கு நீதியின் கிரீடத்தை தருகிறவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை அடையாளப்படுத்துகிறார். 2 தீமோத்தேயு 1:16 கர்த்தர் ஒரேசிவு குடும்பத்திற்கு இரக்கங்களை கட்டளையிட்டார். நம் ஆண்டவர் இரக்கங்களை கட்டளையிடுகிறவர். இவர் தான் நமக்கு நீதியின் கிரீடங்களை தருகிறவர். இந்த பூமியிலே நாம் சுகமாய் இருக்க வேண்டுமானாலும் இயேசு இல்லாமல் சுகமாய் வாழ முடியாது. நாம் பரலோகத்திற்கு போக வேண்டுமானாலும் என்ன இல்லாம போக முடியாது, இயேசு இல்லாம போக முடியாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லு. ஆமென். பரலோகம் போகணும்னாலும் நீதி கிரீடம் இல்லாம என்ன செய்ய முடியாது, இயேசு இல்லாம நீதி கிரீடத்தை பெறவே முடியாது. இந்த நாளிலே இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். நீதியின் கிரீடத்தை தருகிற அந்த கர்த்தர் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அடையாளப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2:7 நீயே நான் சொல்லுகிறவை 2 தீமோத்தேயு 2:7 நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும்
ஆமென். இந்த வேதத்தை தூக்கினவன் ஞானியாய் மாறி இருக்கிறான். கல்வி பெற்றவனை விட அப்போ சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 119 சங்கீதக்காரனை தாவீது சங்கீதம் 119 ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான். சங்கீதம் 119 அதனுடைய 99வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியினால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லோரிலும் கைது ஆண்டவர்கள் சொல்லுங்க பாருங்க. அப்போ ஒரு மனுஷன் வசனத்தை தியானிக்கிறவனா இருந்தா ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள பிரயாசப்படும் போது வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். இந்த தியானம்னா என்ன பாஸ்டர் நிறைய பேருக்கு தெரியல. தியானம் என்ன மிஸ்ஸி? தியானம் என்ன? சரி சரி, பிராக்டிக்கலா கேக்குறேன். திடீர்னு நிசி மாசம் எல்லா டெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும். திடீர்னு தேர்ட் ரேங்க் எடுத்து போச்சு. தேர்ட் ரேங்க் எடுத்துருச்சு. என்ன பண்ணும்? எப்படிடா? சில ஆட்கள் வந்து திக்கிற போட்டுரும், அவன் முன்னுக்கே வர மாட்டான். ஆனா சில ஆட்கள் என்ன செய்ய தெரியுமா? எந்த கொஸ்டின் விட்டேன், எதை நான் சரியா படிக்கல, ஏன் இந்த மதிப்பெண் எனக்கு குறைஞ்சது யோசிப்போமா இல்லையா? யோசிப்போமா இல்லையா? அதுக்கு பேர் தான் தியானம். வசனத்தை நீ பார்க்கும்போது இப்போ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க ஒரு வசனம் படிக்கிறோம். அதை ஓரெல்லாம் படிச்சுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அவன் பார்த்தா அப்படியே தான் இருப்பான். ஆனா அந்த அவனும் இன்னொருத்த படிப்பான். எப்படி படிப்பா தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க படிச்சுட்டு போக மாட்டான். கர்த்தர் எழுதுவான், நல்லவர் அப்படின்னு எழுதுவான், நல்லவர் எழுதுவான். அடுத்து என்பதை ருசித்து பாருங்கள். இப்ப தியானம் பண்ணுவோம். என்ன பண்ணது? கர்த்தர்னா யார்? ஆதியாகமத்திலிருந்து புரட்டுவான். அது ஒரு எழுப்புதலை உருவாக்கும். இது சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதலை உருவாக்கும். அதுக்கு பிறகு தியானம். கர்த்தர் அப்படின்னா என்ன? ஒன்றானவை தெய்வம். அல்லேலூயா, ஆமென்.
அல்லேலூயா. போதிக்கிறவர்களை விட நம்ம ஞானியாய் மாறுவோம். போதிக்கிறவங்களை விட நிசி பாஸ்டரோட நீ அறிவா மாறணும்னா வசனம் வாசிக்கணும், பூஜா வசனம் வாசிக்கணும், ஆமே, தியானம் பண்ணணும். என் நோட்ல எடுத்து பாருங்களேன், வசனத்தை அண்ணனைக்கு படிக்கிற வசனத்தை அவ்வளவு பாயிண்ட் எடுத்து இது இணை வசனம். என் பைபிள் எடுத்து பாருங்களேன், ஒரு வசனத்தை தியானம் பண்ணனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மாசத்தோட 100 ஃபினிஷ் பண்ண போறோம். அல்லேலூயா. வேதத்தை என் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க அதற்கு இணை வசனம் இருக்க பக்கத்துல எழுதி வைக்கிற காரணம், ஒரு முறை வாசிக்க வாசிக்க நாம் படிச்சுட்டு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. ஆமென் சொல்லுவோமா? அப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், நீ புத்தி உள்ளவனாய் இருக்கணும். கர்த்தர் தான் உனக்கு புத்தியை கட்டளையிடுவார். எப்ப பாஸ்டர் ஆண்டவர் புத்தியை கட்டளையிடுவாரு? எப்ப பாஸ்டர் ஆண்டவர் ஞானத்தை கட்டளையிடுவாரு? வசனத்தை தியானம் பண்ண ஆரம்பிக்கும். ஆமே. எனக்கு நல்ல புத்தி வர்றதுக்கு வழி நீ எங்க போனாலும் இருக்காது, வசனம் தான். அல்லேலூயா. அதுக்கு நீ எப்பப்பா பைபிள் வாசித்த? நேரம் கிடைக்கும் போது வாசிப்பேன் பாஸ்டர். எப்ப பாஸ்டர் பிரதர் பைபிள் வாசித்தீங்க? டிராவல் நேரத்துல வாசிப்பேன் பாஸ்டர். எப்ப பிரதர் அப்படின்னு கேட்டா இப்படிலாம் சொல்லக்கூடாது. வசனம் வாசிக்கிறதுக்கு சுமூகமான ரம்யமான நேரத்தை நாம் உருவாக்கி வைக்க வேண்டும். அல்லேலூயா. காலையில் 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் என்னுடைய தின வேத தியான நேரம். காலை 3 மணி முதல் 6 மணி வரைக்கும் என்னுடைய ஜெப நேரம். 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் என்னுடைய வேத தியானம். பார்த்திருக்கீங்களா இல்லையா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? எங்க போக மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அப்படி அந்த வேத தியானத்தையும் ஜெபத்தையும் விட்டு நான் எங்கெல்லாமோ போறேனோ அந்த காரியம் விளங்கல, உருப்படல அந்த காரியம். ஏன்னா ஆண்டவரே சொன்ன, முதலாவது தேவ ராஜ்யத்துல உட்காரியா, அவர் சமூகத்துல உட்காரு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், இந்த ஆண்டவர் உனக்கு புத்தியை கட்டளையிடுவார். அவர் புத்தியை தருகிறவர். இவர்தான் இந்த பூமியில உயிர் வாழ்கிற நாட்கள்ல நம்மளுக்கு புத்திய அறிவியை தந்து பரலோக ராஜ்யத்துல கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்துல கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். இந்த பூமியில சொல்லுங்க, இந்த பூமியில கர்த்தர் நமக்கு ஏன் புத்தியை தருகிறார்னா, புத்தியை கற்றுக் கொடுக்கிறார் சொன்னா, வசனத்தின் மூலம் நமக்கு நல்ல யோசனைகளை கற்றுத் தருகிறார் என்று சொன்னால் பரலோகத்துல நீதியின் கிரீடத்தை பெறுவதற்கு. ஆமென். இந்த பூமியில நாம் எப்படி வாழுகிறோமோ அதுதான் நம்மளை பரலோகத்திலே கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளே, அவர் புத்தியை தருகிறவர். கைதிரிக்கிறதுக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. 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 ஆமென். அப்போ அவர் புத்தியை மைண்ட் டைவர்ட். ஆமென். அப்போ கவனிங்க பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 1:7, 1 தீமோத்தேயு 4:12, 2 தீமோத்தேயு 3:14-15 இந்த காரியங்கள் இருக்கிறது. எப்பொழுது கர்த்தர் நமக்கு புத்தியை தருகிறார்? ஒரு மனுஷன் வேத தியானத்துல உட்கார்ந்து வசனத்தை தினம் ஆராயணும். ஆமென் சொல்லுவோமா? அவன் கூட ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். 99% ஆண்டவர் வசனம் இல்லாம ஒரு மனுஷன் கூட பேச மாட்டார். ஆமென் சொல்லுமா? 99% and 9 ஈஸ்ட். ஒரே ஒரு ஈஸ்ட் தான் சந்தர்ப்ப சூழ்நிலை வைத்து கர்த்தர் பேசுவார். நம்ம கேட்கலன்னா கழுத மூலம் பேசுவார், நம்ம கேட்கலன்னா தீர்க்கதரிசி மூலம் பேசுவார். ஆமென். மீதி 99% 9 ஈஸ்ட் ஆண்டவர் என்ன செய்றாரு? வசனம் இல்லாம அவர் ஒரு மனுஷன்ட்ட இடைப்பட மாட்டாரு. அப்படி வசனத்தின் மூலம் ஒரு மனுஷன்ட்ட இடைப்படுறாருன்னா அவன் சாதாரணமானவனே கிடையாது. கல்வி அறிவை விட மேன்மையான அறிவு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொல்வாரு, முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி ஐயா அவங்க அருமையான சொற்பொழிவாளர். அவர்கிட்ட போய் இயேசு பற்றி பேசுவார பேச மாட்டாரா? அருமையா பேசுவார். ஆனா லாஸ்ட்ல முடிஞ்ச உடனே
கூட்டம் நிறைய வரும். லாஸ்ட்ல முடிஞ்ச உடனே யாருக்கெல்லாம் இந்த இயேசு வேணும் அப்படின்னு அவர் கேட்டாருன்னா எல்லாம் துண்டை உதறி போட்டுட்டு இந்த வருஷத்துக்கு வேலை இல்லைன்னா போயிடும். ஆனா நீயும் நானும் இயேசு பற்றி பேசினா 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கணும். அல்லேலூயா. இதுதான் உலகத்தானான ஒரு மனிதன் மேல இருக்கிற ஞானத்திற்கும் நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகத்துக்கு வித்தியாசம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. புரியுதா? ஆமென். அல்லேலூயா. இப்போ பிள்ளைகளே, ஆண்டவர் கர்த்தர் எல்லா கணத்திற்கும் உரிய அந்த புத்தியை நமக்கு தருகிறார். இந்த பூமியில அவர் தருகிற ஞானம் வசனம் இல்லாமல் அந்த வசனத்தின்படி நம்ம வாழ வேண்டும், உணர்வோடு வாழ வேண்டும். அவங்கதான் நீதி கிரீடத்தை பெறுவாங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் ஏதோ எனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுத்தே சொல்லல, என்ன அப்படியே கீ கொடுத்தாதான் உச்சில போமா நான் பாரு. கீ கொடுத்து ஒண்ணு நம்மள நடத்தல. ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கையில வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அதன்படி நடக்கிறவர்கள் நிச்சயமாய் நீதி கிரீடத்தை பெறுவார். அல்லேலூயா. அமைச்சரும் அடுத்து 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஹலோ, நீதியின் கிரீடத்தை தருகிற ஆண்டவர் யாரா? அவரை நம்ம மறுதலிச்சா அவரும் நம்மளை மறுதலிப்பார். மறுதலிச்சாரு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது யாரு தெரியுமா? யார் வரும்? இயேசு மறுதலிச்சது யாரு வேதத்துல? பேதுரு. மறுதலிப்புன்னு சொன்ன உடனே பேதுரு ஞாபகம் வரும். மறுதலிப்புன்னு சொன்ன உடனே யார் ஞாபகம் வரும்? சரி, நம்ம மறுதலிச்சதே இல்லையோ? எனக்கு அவரை தெரியாது சத்தியம் பண்ணிட்டான். இப்ப ஓய்வு நாள் ஆராதனை இல்லாம நிறைய பேர் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஆனா ஓய்வு நாள் ஆராதனை இருக்கும் போது எத்தனை நாள் ஒரு நேர சம்பளத்துக்காக ஆண்டவருடைய மகிமையை மறுதலித்தீர்கள், ஓய்வு நாளை மறுதலித்தீர்கள். அதை கொஞ்சம் உணர்ந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு பேதுரு தெரியாம மறுதலிச்சுட்டாப்பா, சரிப்பா போப்பா, அவன் அழுதுட்டான், ஒப்பு கொடுத்துட்டான், ஆண்டவர் மன்னிச்சா விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு கரெக்டா இருக்கிறோமா? ஆனா ஒன்னா ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியில ஆண்டவருக்கு சரிப்பா ஏதோ தெரியாம தப்புட்டான்பா, அவன் காலத்துல பைபிள் இல்ல நிசி, அதனால தப்புட்டான். ஆமாவே இல்லையா? நம்ம காலத்துல பைபிள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்ம இன்னைக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படிறோமா? யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சானா? காட்டி கொடுத்துட்டான். சரிப்பா ஏதோ அவன் காலத்துல பைபிள் இருந்ததா இல்லையே தெரியல, தெரியாம காட்டி கொடுத்தான். என்ன முந்தாச்சு? நம்ம இன்னைக்கு அவன் 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் காட்டி கொடுத்தான். நீ பணத்துக்காக ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லையா? ஒரு நாள் ஓட்டி உன்னை ஆண்டவர் விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போல. ஒன்னாலேயே ஆண்டவர் நிறைய கம்பெனி மூடிட்டே இருக்கு. கடந்த நாள் போர்டு கம்பெனி மூட போறான்னு பிளான். 4000 பேர் வேலையில இருந்து பாதிக்கப்படுவாங்க. அந்த போர்டு கம்பெனி சொன்னாலே மரங்கள் நகருக்கு விசுவாசி ஞாபகம் வந்துச்சு. அப்ப பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது, நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் கர்த்தரை மறுதலித்தால் அவரும் நம்மளை மறுதலிப்பார். வாசிப்போமா? மத்தேயு 10:33. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவனை அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக பரலோகத்திற்கு ஒரு நாள் அவன் வரும்போது இவனை எனக்கு தெரியாது என்று மறுதலிப்பேன். அல்லேலூயா. ஆமென். வந்து தட்டுறாங்க. புத்தி உள்ளவங்க எல்லாம் ஆண்டவர் மத்தேயு 25ல புத்தி உள்ளவங்க எல்லாம் ஆயத்தமா இருந்தாங்க, கூட்டி போயிட்டாரு. புத்தி இல்லாத கேஸ்ல பின்னால என்னதான் வழிய தட்டினாலும் எழுப்பாத கேஸ் தான். டே வாடா சோமண்டா டே ஊழிய
ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை. அப்போ எப்போ மறுதலிக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவர் சிருஷ்டித்தத தொழும் போது, சூரியனையும் சந்திரனையும் தொழுது கொள்ளும் போது, ஆண்டவர் படைச்ச உயிரினங்களை நீங்கள் கும்பிடும் போது. அன்னைக்கு வர்ற ஒரு பூக்காரமா திடீர்னு வந்து ரொம்ப பாஸ்டா வந்தது. என்னடா ரொம்ப பாஸ்டா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, திருவள்ளுவர் வந்து ரொம்ப பாஸ்டா வந்தது. சட்டுன்னு கூடிய வச்சது. என்னடா திடீர்னு கூடிய வைக்கணும்னு பார்த்தா, கூடிய வச்சுட்டு ஓடி போது ஒரு எருமை பசுமாடு இன்ட்ரோல் போகுது. அதை போய் தொட்டு கும்பிடு. இதுக்கு தான் இவ்வளவு பாஸ்டா வந்தே அப்படின்னு. என்ன பாஸ்டர் என்னமோ ஒண்ணு சொல்லிச்சு. செல்வமா? ஆமா. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தேன், வாழவா சாவுவான்னு தெரியாம ஒரு வியாதியில் உட்காந்துருக்கு. என்னது கூட்டி ஜோம் பண்ணி சொல்லிச்சு. ஏது சொல்ல தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் படைச்ச உயிரினங்களை நீங்க கும்பிடுகிறது ஆண்டவரை மறுதலிப்பதுக்கு சமம். சூரியனை கும்பிடுறது, சந்திரனை கும்பிடுறது, இதெல்லாம் படைச்ச ஆண்டவர் எவ்வளவு மேன்மையானவர், அதை யோசிப்பா. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பாம்பை கும்பிடுறது, ஊர் பிராணிகளை கும்பிடுறது. ரோமர் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 1ஆவது அதிகாரம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு எவ்வளவு பெரிய கணத்தை கொடுத்திருக்கிறாரு. அவன் எவ்வளவு, வாசிப்போமா? 20வது வசனத்துல வாசிக்க. ரோமர் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவனைகள் அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனாலே உலகம் உண்டானது கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை இயேசு யார் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளை வீணராக்கினார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர், பறவைகள், மிருகங்கள், ஊர் பிராணிகள் ஆகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக்கினாங்களாம். மகிமையான தெய்வத்துடைய மகிமை எதுக்கு கொடுத்துட்டாங்களாம்? மனுஷனுக்கும் ஊர் பிராணிக்கும். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம மரித்தவர்களுடைய போட்டோவை வீட்டுல வச்சு வழிபடுகிறது. இதுக்கு ஒண்ணு மனிதர்கள். நம்ம ஆண்டவர் எப்படி மறுதலிக்கிறோம்? என்ன செய்யறோம்? ஆண்டவர் சிருஷ்டித்தத மனுஷன் காலில் போய் விழுந்து, இந்த பூமியில நிறைய பேர் சாமியார் சொல்லி வாழ்ந்தாங்க, புலவர்கள் சொல்லி வாழ்ந்தாங்க. எல்லாம் செத்தான், எல்லா கல்லறையும் மூடிதான் இருக்குது. இனி இருக்கிறவனும் சாவான். நீங்க வேணா பாருங்க, அவன் சமாதி மூடிதான் இருக்கும். சாய்பாபாங்கிற ஒருத்தருடைய சரித்திரத்தை வாசித்தேன். ஜீவ சமாதியான அப்படியா. இன்னும் அந்த மனுஷன் கலரம் மூடிதான் இருக்குது. குட்டமதியில சாய்பாபா பாம்பே, அவனும் செத்தான். 7 நாள்ல வருவான். இன்னும் சமாதி மூடிதான் இருக்கு. 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறான். மனுஷன் ஒரு நாள் கடவுளா மாற முடியாது.
ஒரு நாள் நிச்சயமாய் இயேசு பிறந்ததை இந்த வேதம் முன்னறிவித்தது. அது போலவே பிறந்தார். இயேசு எப்படி மரிப்பார் என்று இந்த வேதம் முன்னறிவித்தது, அப்படியே மரித்தார். இயேசு எப்படி உயிர் தழுவார் என்று இந்த வேதம் முன்னறிவித்தது, அப்படியே எழுந்தார். இயேசு எப்படி திரும்ப வருவார், அதற்கு முன்னே என்ன நடக்கும், சபை எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் என்று இந்த வேதம் முன் அறிவித்திருக்கிறது. அதுவும் நடக்கும். அன்னைக்கு தான் மெய்யான தெய்வம் யார் என்று நீங்கள் அன்றைக்கு அறிந்து நீங்கள் ஆண்டவரால் மறுதலிக்கப்பட்டு நீங்கள் நரகத்துக்கு போகாதபடிக்கு இந்த உயிரோடு இருக்கிற இந்த பூமியிலேயே இந்த இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. மறுதலிக்க வீடு வீடா அவனே தான் செய்யறான். இன்னொன்னு வாசிப்புமா? ஏசாயா 44வது அதிகாரம். ஏசாயா 44. எந்த அளவுக்கு நம்ம அப்படி இருக்கணும்? பன்னெண்டாவது வசனத்தை வாசி. ஏசாயா 44:12. ரொம்ப முக்கியமான ரகசியம் இது. நீங்க யாராவது உங்ககிட்ட விக்கிரகத்தை குறிச்சுலாம் எப்படி சாமி குறிச்சு அப்படின்னா பேசணும் எவன நினைச்சு, நான் என்ன இதை சொல்றேன், என் பைபிள்ல எழுதி வச்சிருக்காரு தான் பேசுறேன். ஒரு மதுர மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களில் பலத்த மரத்தை, சீக்கிரம் உள்துறக்கூடாதுல்ல, ஒம்பாயிரும்ல, அதனால பலத்த மரத்தை தன் காரியத்திற்காக வளர்க்கிறான் அல்லது அசோக மரத்தை நடுகிறான். அவன் தண்ணி ஊத்த மாட்டான், ஆண்டவர் பெயர மழை அதை வளர இருக்குது. மனுஷனுக்கு அந்த மரத்துல இருந்து அடுப்புக்கு ஆகும்போது அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடி அவர்கள் கண்களும், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும், உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், மனுஷன் புத்தி எப்படி இருக்கு. அதன் பாதியை அடுப்பில் இருச்சேன் ஆர்க்கத்தை என்ன செய்யக்கூடாத நம்ம அடுத்தது அதுதான் கடைபிடிக்கிறதெல்லாம் வேற. ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் ஆசை என்ன சொல்லக்கூடாது, வரவே கூடாது. வானத்தின் அடையாளங்களினாலே புறச்சாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டாதான் சும்மா அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான்னு சொல்லி அதை பார்த்து நினைச்சுக்கிட்ட பயப்பட கூடாது. ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்க உமக்கு ஒப்பானவன் யார், நீரே பெரியவர். கைதை ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றேன்னா, 5வது வருஷம் சொல்லுது, அவைகள் பனைய போல நெட்டியா இருக்குது, அவைகள் பேசாது, அது நடக்காதுன்னு என்ன செய்யணும், தூக்கி சுமக்கணும். அவன் தான் வீட்டுல கடையில தான் வீட்டுக்கு வாங்கிட்டு போறான், அவன் தான் இங்கிருந்து கடலுக்கு தூக்கிட்டு போறான், அவன் தான் இத்தனை நாள் பூஜை பண்ணவே நம்மளே அடிச்சு உடைக்கிறோமே, அவனுக்கு அறிவு அவனுக்கு வரலையே. சொல்லுவோமா? புரியும், அதனாலதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அவன் சொல்லுவோமா? அப்ப பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் என்ன சொல்ற, மறுதலிக்க கூடாது. ஆமென். 2 தீமோத்தேயு 2:19. அவரை நம்ம பூமியில மறுதலிச்சா நம்மளையும் அவர் மறுதலிப்பார். தம்முடையவர்கள் இஸ்ரவேல் என்றார். அதற்கு நாத்தான், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கும் முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அல்லேலூயா. பிலிப்பு உன்னை என்ன கூட்டிட்டு வர்றதுக்கு ஆயத்தமாகும் போது நீ அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்திய, அப்பவே உன்னை எனக்கு தெரியுமான்ட்டு. அப்போ பிள்ளைகளே, நம்ம எங்க இருக்கிறோம், என்ன பேசுறோம், என்ன யோசிக்கிறோம், எல்லாமே கர்த்தர் அறிவார். எனவே அல்லேலூயா. ஆமென். 2 தீமோத்தேயு 4:14 1 தீமோத்தேயு 4:14-15. கண்ணனாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைகள் தக்கதாக
கர்த்தர் அவனுக்கு பலன் அளிப்பார். கவனிங்க, கண்ணன் ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்யமான பிரச்சனை. மூத்த மருமக ஒரு மூத்த மகன் ஒரு முக்குல இருக்கணும், இளைய மருமகள் ஒரு இடத்துல இருக்குது, இளைய மகன் ஒரு இடத்துல இருக்கிறான், மூத்த மகளுடைய மருமகன் ஒரு இடத்துல இருக்கிறான். குழப்பம் வீட்டுல. போய் ஜெபம் பண்ணேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அம்மா வாய் சரியில்லைடா, என் ஆலயத்தை கெடுத்தது, அவன் குடும்பத்தை கெடுத்து வச்சிருக்கேன். வார்த்தை அவங்க வீட்டுல சொன்ன பாருங்க. எத்தனை பேர் ஏத்துக்கிட்டுங்க? ஆமே சொல்லுங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஊழியத்துக்கு இடையூறா இருந்த நபர்களை அப்போஸ்தலனாகிய பவுல்